அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் பரிசுத்த ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னீர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேத வசனம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்க ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்க. ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. ஏசப்பா, உமக்கு ஆண்டவரே பிரியமான பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளில் பெருகுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்க 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்கணும். அதுக்கு எல்லாமே நிறைவுள்ளவர்களாய் இருக்கணும். நம்ம நிறைவுள்ளவர்களாய் இருந்தா தான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். தேவையுள்ள மக்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியும். முதல் காரியம், நம்ம சம்பூரணம் உடையவர்களாய் இருக்கணும். 2வது, சகல நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாக இருக்கணும். நற்கிரிகள் நம்ம மற்றவர்களுக்கு செய்கிற நல்ல செயல்கள். இப்ப நம்ம இதுல இந்த அதிகாரத்துல நம்ம பார்த்து வருகிற நற்கிரியை என்னன்னா, எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்களுக்கு கொரிந்து சபை விசுவாசிகள் உதவி செய்றாங்க. அப்ப தேவையுள்ள மக்களுக்கு நம்ம உதவி செய்கிற காரியத்துல நம்ம பெருகுகிறவர்களா இருக்கணும். முதல்ல நம்ம சம்பூர்ணம் அடையணும். 2வது, மற்றவர்களுக்கு கொடுக்கணும், நல்ல செயல்களை செய்யணும். இது 2ம் நமக்குள்ள பெருகணும்னா அதை பெருக செய்கிறதுக்கு தேவன் நமக்கு கிருபைய கொடுக்கணும். அந்த கிருபையினாலதான் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவர் தேவன் தான். நமக்கு அந்த கிருபைய கொடுக்கணும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். வாரி இறைத்தான், நிறைய கொடுத்தாங்க, ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இது எங்க இருந்து எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, சங்கீதம் 112 9வது வசனம். அப்ப அவர் தம்முடைய நீதியை நமக்கு கொடுக்கறதுனால நம்ம நீதி உள்ளவர்களா ஆறோம். அப்ப மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது நமக்கு நீதி கொடுக்கப்படுகிறது. அது என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சங்கீதம் 111:3 அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய நீதி, தேவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற மாதிரி நமக்கும் அந்த நீதியை கொடுத்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியா செய்றாரு. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதைக்கிறவனுக்கு விதையையும், விதைய கொடுக்கிறது தேவன்தான். அதனோட பலனை பயன்படுத்தி புசிக்கிறதுக்கு ஆகாரம், அந்த விதைய விதைச்சு அதனோட பலனை பெற்றுக்கொண்டு நம்ம புசிக்கிறதுக்கு ஏற்ற ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் அவர்தான். 2யும் செய்தவர் அவர்தான். விதையும் கொடுக்கிறது அவர்தான், அதை ஆகாரமா மாத்தி நமக்கு கொடுக்கிற தேவன். விதையை அளித்து நமக்கு விதைய கொடுத்து அந்த விதையில நல்ல விளைச்சலை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சல் எப்ப வரும்? நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு நீதி உண்டாகுது.
அந்த நீதியையும் வர்த்திக்க செய்கிறவர் தேவன்தான். நம்மள ஆசீர்வதிச்சு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுகிறதும் தேவன்தான். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கும் மிகுந்த உதார குணத்தினாலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்கள் ஆனீர்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாகும்படிக்கு அந்த பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளை குறிச்சு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. ஏன்னா அவங்க உதார குணம் உள்ளவர்களா இருக்கிறதுனால அவங்க சம்பூரணம் உள்ளவர்களா இருக்காங்க. தேவையுள்ள மற்ற மக்களுக்கு உதவி செய்கிறதுனால அவங்க சம்பூர்ணம் உள்ளவர்களா இருக்காங்க. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல், நீங்க கொரிந்து சபை விசுவாசிகள் செய்கிற தர்ம காரியம் எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்களுடைய குறையை நீக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனாலே நீங்க செய்த காரியங்களுக்காக அநேகர் தேவனுக்கு நன்றி சொல்றாங்க. அதனால சம்பூர்ண பலன் உள்ளதாயும் இருக்கும். அதனால நிறைவான பலன் உண்டாகுகிறதா இருக்கிறது. நீங்க செய்கிற நற்கிரியைக்குரிய பலன் சம்பூரணம் உள்ளதா இருக்குது. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினால் ஆகிய நன்மையை அனுபவித்து, எருசலேமுள்ள உள்ள பரிசுத்தவான்கள் நீங்க கொடுக்கிற அந்த பணத்தை வைத்து அவங்க நன்மையை அனுபவிக்கிறாங்க. நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கை இட்டதின் நிமித்தம், நீங்க கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டது. அப்ப கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு என்ன தருதுன்னா ரட்சிப்பை கொடுக்குது. அந்த ரட்சிப்புனால அவங்களுக்குள்ள நல்ல குணங்கள் உருவாகுது, புது சிருஷ்டியா மாற்றப்படுகிறோம். அதனால அவங்களோட செயல்ல நற்கிரியைகள் காணப்படுது. இவங்க செய்கிற அந்த நற்கிரியை அறிக்கை பண்ணப்பட்டு இருக்குது. தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி, நீங்க நல்ல தாராளமா உதவி செய்கிறதுனால அந்த உதவியை பெற்றுக்கொண்ட அந்த எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்கள் உங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துறாங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்து அந்த கொரிந்து சபை விசுவாசிகளுக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க. தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். தேவன் அவங்க கொரிந்து சபைக்கு கொடுத்த விசேஷித்த கிருபையினால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நற்கிரியைகள் செய்தாங்க. அதனால உங்க மேல அவங்க எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்கள் வாஞ்சையா இருக்காங்க, விருப்பமா இருக்காங்க, உங்களை நேசிக்கிறாங்க. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த விவரிக்க முடியாத ஈவு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு ஈவாக கிஃப்டாக கொடுத்திருக்காரு. இது சொல்லி முடியாத கிஃப்ட். அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்ததுக்காக. அது மாத்திரம் இல்ல, தேவன் நமக்கு கொடுத்த இன்னொரு கிஃப்ட் என்னன்னா, ரட்சிப்புன்ற கிஃப்டை இலவசமா கிருபையினால அவர் கொடுத்திருக்கிறாரு. அதுக்காகவும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, கொரிந்து சபை விசுவாசிகள்
சம்பூரணம் உள்ளவர்களாகவும் நற்கிரியை செய்கிறதற்கு பெருகிறவராலும் இருக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு கிருபை செய்திருக்கிறாரு. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறதும் தேவன்தான். அந்த விதையின் விளைச்சலை பெற்றுக்கொண்டு அதை புசிக்கிறதுக்கு ஏற்ற ஆகாரமா ஆக்கி கொடுக்கிறதும் தேவன்தான். விதையை கொடுத்து அதை பெருக பண்ணி நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறது தேவன்தான் அப்படின்னு பார்த்தோம். நீங்க உதாரத்துவ குணம் உள்ளவர்களா கொடுக்கறதுனால, நீங்க சம்பூர்ணம் உள்ளதுனால நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க செய்கிற அந்த தர்ம காரியத்தினால எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்களோட குறைவு நீங்கிறது மாத்திரமல்ல, நீங்க அதனால சம்பூரண பலனை பெற்றுக்கொள்றவங்களாகவும் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க செய்கிற இந்த தர்ம காரியத்தினால எருசலேம்ல இருக்கவங்க நன்மையை அனுபவித்து நீங்க சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டது நிமித்தம் உங்களோட உதாரத்துவம்னா நீங்க செய்த தர்ம செயலுக்காக அந்த எருசலேம்ல இருக்க பரிசுத்தவான்கள் தேவனை மகிமைப்படுத்துறாங்க. உங்களுக்காக அவங்க ஜெபம் பண்றாங்க. உங்க மேல வாஞ்சையா இருக்கிறாங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய கிருபையை கொடுத்திருக்காரு. அதுக்காக உங்க மேல வாஞ்சையா இருக்காங்க. தேவன் கொடுத்த சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தேவன் கொடுத்த சொல்லி முடியாத ஈவு. இந்த பகுதியில தேவன் கொடுத்த சொல்லி முடியாத ஈவு என்னன்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல கிருபைய ஆண்டவர் இந்த கொரிந்து சபை மக்களுக்கு கொடுத்திருக்காரு. அந்த ஈவுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்க செய்கிற எல்லா காரியத்திற்கும் உம்முடைய நற்கிரியை செய்யறதற்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு வேணும் என்பதை நாங்க கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்க நன்மை செய்கிறவர்களாய் உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உதாரத்துவமாய் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனையே எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து முழு இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பலத்தாலும் ஞானத்தாலும் கிருபையாலும் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.